அண்ணே வண்டியை நிப்பாட்டுங்க. அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு? அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா அம்மா எந்திரிங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? அண்ணே கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். இந்தாங்கம்மா. அம்மா அம்மா எந்திரிங்களேன், இங்க பாருங்க. அம்மா எந்திரிங்கம்மா. என்னம்மா ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு ஒன்னும் சாப்பிடல, காலையில இருந்து விரதம்மா. அதான். பக்கத்துல தான்மா என்னோட வீடு இருக்கு, வாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். இல்ல பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வந்து ரெஸ்ட் எடுத்து போலாம் வாங்க. நீங்க அண்ணே கொஞ்சம் கை பிடிங்க. வாங்கம்மா. குட் மார்னிங் வாங்க மேடம். கருணாகரனை பார்க்கணும். ஐஜி சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொன்னாருங்க மேடம். இதை பாருங்க, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஐஜி சாருக்கு ஃபோன் பண்ணி அவரை சிபாரிசு பண்ண சொல்லி அவரை கஷ்டப்படுத்த வேண்டாமே. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமே. ஓகேவா மேடம்? ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். வேற ஏதாவது இருக்கா? இல்லை சார், அவரை பார்க்கணும். வார்டன் சார், கருணாகரனை பார்க்க இவங்களை கூட்டு போங்க. சரிங்க சார், வாங்க மேடம். ராஷி, என்ன ஜெயில உன்னோட பவர் கூடிக்கிட்டே போகுது? ஜெயிலர் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்காரு. பத்தியா உன் அத்தையோட பவரை? கருணாகரன் சார் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வாங்கம்மா. ஹலோ, உட்காருங்க. ஏய், அங்க என்ன பேச்சு, வேலையை பாருங்க. என்ன சிரிப்பு போட்டனா? சார் வணக்கம் சார். வணக்கம். நான் தான் ஸ்னேகாவை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்தேன். என்னம்மா விஷயம்? ஒன்றும் இல்லை சார், அன்னைக்கு நான் உங்களை பார்க்க வந்தபோது உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்க. அது என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. ஐஜி சார்கிட்டே நான் உங்களை பற்றி பேசினேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் தண்டனை காலம் முடிஞ்சு நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பாவம், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? என் வாழ்க்கையை, என் எதிர்காலத்தை நான் பார்த்துக்கிறேன். அப்படி இல்லை சார், தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கஷ்டப்பட்டா நம்ம உதவி செய்ய மாட்டோமா? ஸ்னேகாவை பாருங்க, ரோட்ல முகம் தெரியாத ஒருத்தருக்கு பிரச்சனைனா ஓடி போய் உதவி செய்வா. சார், நான் ஏற்கனவே ஐஜி சார் கிட்ட பேசியிருக்கேன், கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாரு. ராஜி சார் ஒரு டாக்டர் தானே, அதுவும் ஃபேமஸ் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு நீ தானே சொன்ன. அப்புறம் எதுக்கு நீ இவ்ளோ பயப்படுற? இவர் வெளியில வந்துட்டாருன்னா இவருக்கு வேலை தரதுக்கு எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடியா இருக்குமே. நீங்க நினைக்கிற அளவுக்கு அது அவ்வளவு ஈஸியா நடந்துராதுமா. ஓகே சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா நீங்க தனியா ஒரு கிளினிக் வைக்கலாமே, அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். சர்வீஸ் மைண்டோட யார் எந்த வேலை செய்யணும்னாலும் இந்த ஸ்னேகா முதல்ல உதவுறதுக்கு நிப்பா. அதில்லடி, இந்த டாக்டர் லைசன்ஸ் அதுன்னு ஏதாவது பிரச்சனை வரணும்னு. எந்த பிரச்சனையும் வராது ராஜி. டாக்டர் ப்ரொஃபஷனுங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். சர்வீஸ் மைண்டோட ஒருத்தர் வராருன்னா அதுல லைசன்ஸ் என்ன பிரச்சனை பண்ண போகுது? ஒரு உயிரை காப்பாத்துற தொழில் பண்ண போறீங்க, யாரும் உங்க உயிரை வாங்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஐஜி அங்கிள் இருக்காரு, கண்டிப்பா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ராஜி, என்னாச்சு? என்ன சார் ஆச்சு? என்னங்க அவருக்கு? 2-3 நாளாவே நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னா மேடம். கண்ணை இருட்டிட்டே வருதுன்னு சொன்னா மேடம். திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு மேடம். டேய் பாருடா, டேய் உன்னால தைரியமா இரு. இங்க ஜெயில இருந்து தப்பிக்க முடியாது, ஆனா அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா அங்க நம்ம ஆளுங்க இருக்காங்க, அங்க இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம். ஆஸ்பத்திரிக்கு எப்படிடா போறது? எப்படியாவது காயப்பட்டு கையை காலை உடைச்சிக்கிட்டு தான் போகணும். டேய், கையை கால்லாம் உடைச்சுக்கிட்டா ரத்தம் வரும், அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா. ஏய், அப்ப என்னதானா பண்றது? என் சித்தப்பன் ஒருத்தன் பாளையங்கோட்டை ஜெயில இருந்து நெஞ்சு வலின்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கிருந்து தப்பிச்சிட்டான்டா. பேசாம நெஞ்சு வலின்னு சொல்லிரு, யாருக்கு தெரிய போகுது? பொறுத்து போடா. சார், நீங்க டாக்டர் தானே? இவன் பாவம் நெஞ்சு வலியில துடிக்கிறான் சார், ஆஸ்பத்திரி கொண்டு போன, கொஞ்சம் வந்து பாருங்க சார். அவனுக்கு நெஞ்சு வலி இல்லப்பா. கொஞ்சம் பொறுத்து போடா. சார், ரொம்ப துடிக்கிறாரு பாருங்க சார்.
செத்துருவார் போல இருக்கு. கொஞ்சம் பார்க்க கூடாதா? சார் கொஞ்சம் என்னன்னு பாருங்க சார். இவன் நெஞ்சு வெளியில துடிக்கிறான் சார். நீங்க ஜெயிலர் சார் கிட்ட கொஞ்சம் ஆஸ்பத்திரி சேர்க்க சொல்லி சொல்லுங்க சார். நான் வேணா துணைக்கு வரேன் சார். இல்ல, நான் பார்க்கல. என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க பார்க்க மாட்டீங்களா? இல்லம்மா, நான் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நான் போறது இருக்கட்டும். நீங்க டாக்டர் தானே? மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷன் தானே? ஸ்னேகா, யார பார்த்து என்ன பேசுற நீ? நீ சும்மா இரு ராஜி. என்ன சார் டாக்டர் நீங்க? ஒரு மனுஷன் உயிருக்காக துடிச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட ஈவே இருக்கும் இல்லாம அட்லீஸ்ட் போய் தொட்டு கூட பார்க்காம அவருக்கு நெஞ்சு வலி இல்லைன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? டாக்டர் நுர தள்ளுது டாக்டர். ஓ மை காட், தயவு செஞ்சு போய் என்னன்னு பாருங்க. இல்ல, வாங்க நாம இங்க இருந்து போயிடலாம். அவரை ஜெயில் டாக்டர் வந்து பாப்பாரு. நமக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்ல. வாங்க போலாம். நில்லுங்க. என்ன மாதிரியான ஒரு டாக்டர் நீங்க? ஜெயில் டாக்டர் வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாவது பண்ணுங்க. அது என் வேலை இல்லம்மா. அப்போ உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாதா? ஜெயில் டாக்டர் வருவாருன்னு சொன்னேன்ல. உங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு கேக்குறேன். கிடையாது. என்ன ராஜி இவர் இப்படி பேசுறாரு? சார் பேச்சு புடிச்சலாம இருக்கா சார். ஓ மை காட், அவருக்கு சீரியஸ் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு போய் பாருங்க. ஸ்னேகா, இதுலெல்லாம் நீ தலையிடாதம்மா. ராஜி, இவங்களை கூப்பிட்டு கிளம்புமா. ஸ்னேகா வா, வா போலாம். என்ன ராஜி, அவர்தான் ஈவே இருக்கும் இல்லாம பேசுறாருன்னா உனக்கும் இருக்கும் இல்லையா? ஏய், இங்க வேற ஏதோ பிரச்சனை போல இருக்குடி. வாடி போலாம். என்ன தொடாத. எனக்கு கெட்ட கோவம் வருது. இந்த ஆளதான் டாக்டர் டாக்டர் நீ தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கியா? கண்ணு எதிரில ஒரு பேஷண்ட் சாக கிடக்குறான், துடிக்கிறா, வாயில நுர தள்ளுது. இவர் என்னடானா இப்படி நின்னுட்டு இருக்காரு? ஸ்னேகா, வாய்க்கு வந்தபடி பேசாதடி. நான் அப்படிதான் பேசுவேன். ஏங்க, நீங்க உண்மையிலேயே டாக்டர் தானா? ஸ்னேகா, கொஞ்சம் பொறுமையா இருடி. இப்ப புரியுது நீங்க ஏன் எப்படி ஜெயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு. யாரோ ஒரு பேஷண்ட் உயிருக்கு சாக கிடந்தாங்க. இதோ இப்ப நிக்கிறீங்களே, இதே மாதிரி ஈவே இருக்கும் இல்லாம கல்லு மாதிரி அப்பவும் நின்னுட்டு இருந்திருப்பீங்க. அதான் ஒரு உயிரே செத்து போயிருக்கு. அவங்கள கொன்னதுக்காக தானே நீங்க ஆயுள் தண்டனை கைதியா இங்க இருக்கீங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஏய், வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதடி. இதுக்கு மேல நான் இங்க நிக்க விரும்பல. ஐ எம் சாரி. நான் வரேன். 1000 பேரை கொன்னவன அற வைத்தியன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி ஒரு 2000 பேரை கொலை பண்ணிருப்பீங்களா? அதுவும் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே. 3000 பேருக்கு மேலே கொலை பண்ணிருப்பீங்க. ஸ்னேகா, அவர் ஒரு டாக்டர். அவர் இன்னொரு தடவை டாக்டர்னு சொன்ன கடுப்பாயிருவேன். கருணாகரன் கருணையே இல்லாத ஒரு ஆளு. அவரை கருணை மனுல ரிலீஸ் வேற பண்றாங்களா? உங்களெல்லாம் தூக்குல தான் சார் போடணும். அவருக்கு நீ சப்போர்ட் வேற பண்ணிட்டு இருக்கியா ராஜி? ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் எங்க இருக்கு? அந்த பக்கம் தான் மேடம். தயவு செஞ்சு அவரை தூக்குங்க. வாங்க போலாம். பாத்து மெதுவா. இந்தாங்கம்மா. ஐயோ, உனக்கு ஏமா வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லைம் ஜூஸ் தான், குடிங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரமா போயிடலான்னு நினைச்சேம்மா. கேஸ் கம்பெனில பேங்க் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்துடலான்னு வந்தேன். அவங்க அங்க போங்கன்றாங்க, இங்க போங்கன்றாங்க, அத கொண்டா இத கொண்டான்னு ஒரே சிரமமா இருக்குமா. சில சலுகைகள் வேணும்னா சில சிரமங்கள் பட்டு தானமா ஆகணும். கூட்டம்னா கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். வா, நான் காலையில வேற சாப்பிடலையா, அதான் தலை கிர்ன்னு சுத்திடுச்சுமா. சாப்பிடாம நீங்க வரலாமாம்மா? விரதம்மா. இந்த விரதம் அந்த விரதம்னு ஒன்னா ரெண்டா? சுகர் எதுவும் இருக்கா உங்களுக்கு? அது இருக்கு. கிச்சன்ல இருக்கிறத விட உடம்புல தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப ஏன் தலை சுத்தாது? விரதத்துல முதல்ல விடுங்க. இந்த வயசுல என்ன விரதம் உங்களுக்கு? நீ சுலபமா சொல்லிட்ட. சரி, உன் பேர் என்னம்மா? ஆர்த்தி. பாப்பா பேரு? தனவர்த்திகா. செல்லம்மா நாங்க தனான்னு கூப்பிடுவோம். ஓ அப்படியா? கண்ணு குட்டி. ஃபர்ஸ்ட் நீங்க லைம் ஜூஸ் குடிங்க. ஓகே ஓகே. வாடா தங்கம், அழகா இருக்குடா செல்லம். எனக்கு உன் வயசுல ஒரு பேத்தி இருக்கா. அவளை பார்க்க முடியல, கொஞ்சம் முடியல.
சிரிக்க முடியல, ஒரு முத்தம் கூட கொடுக்க முடியல. எல்லாம் விதி. நான் உனக்காவது ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டுமா? அப்பா நல்லா இருக்கு. மக வைத்து பேத்தியா? மகளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலமா. அதான் ஒரு பெரிய மனக்குறை. வாரத்துல 7 நாள் விரதம் இருந்தோம். பகவான் கண் திறக்கல. அப்படியே உன் வயசு, உன் கலர், பாக்கறதுக்கு உன்ன மாதிரியே இருப்பா. தப்பா நினைச்சுக்காத, நீ இவ்வளவு அன்பா பேசுற. நீயும் என் மக மாதிரி தான்மா. சந்தோஷம்மா. நீங்க அப்படி நினைச்சாலும் தப்பு இல்லம்மா. ஒரு அம்மாவா உங்க கனவுகள், உங்க எண்ணங்கள் எல்லாமே நியாயம்தான். சரி, அவங்க என்ன படிச்சிருக்காங்க? படிப்பு சுமார் தான்மா. ஆனா சமையல்ல ராணிம்மா. டிவில போயே சமைக்கலாம், அவ்வளோ டேலண்ட்மா. நல்ல வரனா உங்க பொண்ணுக்கு நான் பாக்குறேன். எங்க ஊர் பக்கம்லாம் நிறைய பேர் நல்ல நல்ல வேலையில பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க, பணக்காரங்க. உங்களை பார்த்தாலும் நல்ல குடும்பமா தான் தெரியுது. நீங்க இனி பொண்ணை பத்தி கவலையே படாதீங்க. ரொம்ப நன்றிம்மா. நீ கொடுத்த ஜூஸ் வயித்துல பால் வாத்துது. நீ பேசின வார்த்தை மனசுலயே ஈரம் வாத்துதுமா. சரி, உங்க நம்பர் கொடுங்கம்மா. ஆ, சொல்லுங்கம்மா. 90. உங்க பேரு? ஷாமலா. சரி சரிம்மா, எங்க பக்கம் நல்ல மாப்பிள்ளையா இருந்தா விசாரிக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. நான் கிளம்புறேன். சரி. வரேன். செல்லோ, பாட்டி கிளம்பட்டுமா? இருங்கம்மா, நான் வந்து உங்களுக்கு ஆட்டோ பிடிச்சி தரேன். சரி. என்னக்கா லேட் நைட் ஆயிடுச்சு, தூங்கலையா? முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு ஸ்பெஷல் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். நீ ஸ்பெஷல் நியூஸ் சொன்னாலே அது கருணாகரனை பத்தி மட்டும் தான் இருக்கும். 100% கேட்டுக்கா. சொல்லு, என்ன விஷயம்? அவனுடைய ஜெயில் தண்டனைய 6 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. என்னாச்சு? திடீர்னு ஜெயில் கைதி ஒருத்தன் நெஞ்சு வலியில துடிச்சு போயிட்டான். ஆஹா. அந்த நேரம் பார்த்து கருணாகரனை பார்க்க ராஜீவ் ஸ்னேகாவும் வந்திருந்தாங்க. அந்த பேஷண்ட்டுக்கு டாக்டர்ன்ற முறையில் அங்கிருந்த கருணாகரன் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மறுத்துட்டாரு. ஓ. அங்கிருந்த ஸ்னேகாவுக்கு கோபம் வந்துருச்சு. நீ எல்லாம் ஒரு டாக்டரா இல்லை கசப்பட டாக்டரான்னு கண்ணா பெண்ணா திட்டா. அதோட நிற்காம கவர்மெண்ட்டுக்கும் ஹியூமன் ரைட்ஸுக்கும் ஒரு பெட்டிஷனை போட்டா. இதை ஏற்றுக்கிட்டு கவர்மெண்ட் 6 மாதம் அவனுக்கு ஜெயில் தண்டனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. பரவாயில்லையே, நாம நினைச்சதை விட அந்த ஸ்னேகா ரொம்பவே ஷார்ப்பா இருக்கா. அண்ட் ஷீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டு. ஆனா கருணாகரன் தன்னோட அப்பா தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவ இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாளா? நிச்சயமா இருப்பாக்கா. ஐஜுடிய புள்ளையே அவ ஜெயிலுக்கு அனுப்பணும் வச்சே. சரி, இந்த கருணாகரன் விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ராகவனோட ஃபேமிலியை வாட்ச் பண்ண சொன்னனே, ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டேன்க்கா. அவன் மூத்த பையன் பேரு ராஜீவ். அவன் உமாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். உமாவுடைய சொந்த கம்பெனியில் ஜேஎம்டியா இருக்கான். 2வது பொண்ணு பேரு மீனா. 3வது பையன் பேரு தோரகேஷ். கடைசி தான் பிரியா. அந்த தோரகேஷுக்கும் அந்த ஸ்னேகாவுக்கும் தான் லவ் ஓடிட்டு இருக்குக்கா. சமீபத்தில் 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணணும் பிளான் பண்ணியிருக்காங்க. கடைசியில் கல்யாணம் பண்ணாமல் வந்துட்டாங்க. அதான் ஏன்னு தெரியல. அது எதனால நாம கண்டுபிடிக்கணும். ஸ்னேகா அந்த வீட்டுக்கு நிச்சயமா மருமகளா போகணும். ராஜி சப்போர்ட் பண்ண போறதில்ல. ராகவனும் ஸ்னேகாவை தன் மருமகளா ஏத்துக்க போறதில்ல. சோ கருணாகரனை கொல்றதுக்கு பிரியா, ராகவனை கொல்றதுக்கு ஸ்னேகா. இது எல்லாத்துக்குமே நாம தான் சூத்திரதாரியா இருக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. உமா, உமா, உமா. பா, என்னப்பா வந்ததும் வராததுமா இவ்ளோ கோவம்? ராஜீவ் ஏதாவது குழப்பம் பண்ணிட்டாரா? அம்மா, ராஜீவ் இந்த ஆபீஸ் விட்டு தூக்கிட்டா நீ என் மேல கோவப்படுவியா? பா, ராஜீவோட ஜேஎம்டி போஸ்டிங்ல வேற யாராவது உட்கார வச்சு ராஜீவை வீட்டை விட்டு அமிச்சா நீ என்ன நடக்கும்னு எதிர்பார்க்கற? ஏன்பா இப்படி? உமா, டுடே the situation has become very very serious. நம்ம போட்டிருந்த பிளான் எல்லாம் ஸ்பாயில் பண்ணி சின்னாபின்னமா ஆக்கிட்டா. என்னப்பா பண்ணாரு? நம்ம எவ்வளவு அழகா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருந்தோம். பிரதீப் ஸ்னேகா மும்பைக்கு அனுப்புறது, அங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறது, துவாரகேஷ் ஸ்னேகாவை எப்படி பிரிக்கிறதுன்னு எவ்வளவு அழகா பிளான் பண்ணி வச்சிருந்தோம். குழப்பம் பண்ணிட்டாரப்பா? குழப்பம் பண்ணானா? என்ன அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினான் அந்த ஸ்னேகா முன்னாடி. பிரதீப் வந்து
ஸ்னேகாவோட மும்பை போறேன்னு சொன்னான். ஒரு ஸ்டேஜ்ல ஸ்னேகா ஓகேன்னு சொல்லிட்டா. ஆனா அது ராஜீவ் ஸ்னேகா போலாம், ஆனா அது பிரதீப் போகணும்னு ஒத்த காலம் நிக்கிறான். ஓஹோ, இவரை விட மாட்டேங்கிறாரா? இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எப்படி எப்படிலாமோ சமாளிச்சு என்னென்னலாமோ நான் சொல்லி பார்த்தேன். நான் ஒரு மிசைல் விட்டா பதில் ஒரு ஆன்டி மிசைல் விடுறாமா. முதல்ல பிரதீப்போட போறேன்னு சொன்ன ஸ்னேகா அவன் பேசுறத கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில போமாட்டேன்னு சொல்லிட்டான். நான் எவ்வளவு சொல்லி அவங்க 2 பேரும் கேட்கவே இல்லை. நீங்க ஏப்பா சொன்னீங்க? யோர் MD ரைட். நீங்க ஆர்டர் போடணும். உமா, நான் ஆர்டர் போட்டு அவன் பார்டர் தாண்டாமா. மாப்பிள்ளையாச்சே, எல்லாரும் முன்னாடி அவனை அவமானப்படுத்த முடியாது. அப்புறம் ஆஃபீஸ்ல பரவிடும். அப்ப என்னால தப்பா நினைப்பாங்க. எத்தனை தடவை மும்பைக்கு போ, ஃபாரினுக்கு போன்னு கெஞ்சினோம். கடைசி வரைக்கும் போக மாட்டேன்னு கழுத்தறுத்தான்ல. ஆமா. ஆனா இப்ப கூசாம சொல்றாமா, 1 வாரம் 10 நாள் தானே, நான் ஸ்னேகாவுக்கு பாதுகாப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்கிட்ட சொல்றான். கம்பெனி கேட்ல செக்யூரிட்டியா நிக்க வேண்டியவனை கூட்டிட்டு வந்து கம்பெனி செக்யூரா இருக்கும்னு JMD பதவியை கொடுத்தோம்ல. நம்மளுக்கு தேவைதான்ப்பா இந்த செருப்படி. ரொம்ப கட்டாயப்படுத்த முடியலமா. நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா நம்மளோட பிளான் இன்டென்ஷன் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸ்னேகா ரொம்ப ஷார்ப்பான பொண்ணு, அதனால தான் நான் பின்வாங்கிட்டேன். பின்வாங்கிட்டீங்கல்ல, கவலைப்படாதீங்க. நீங்க வாங்கின அந்த பின்னை வச்சே நான் அவளை குத்துறேன். என்னது புரியலையம்மா எனக்கு. உங்களுக்கு புரிய வேண்டாம்ப்பா. அந்த ஸ்னேகாவை காப்பாத்துறதுல ரொம்ப குறியா இருக்காம அவன் புருஷன். அதை நினைச்சாதான் ஆத்திரம் ஜாஸ்தி ஆகுது. பின்ன தம்பிக்கு பொண்டாட்டி ஆக போறவளாச்சே, அந்த அக்கறையில பாதுகாக்கிறான்ப்பா. ஓகே டாட், என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னமா பண்ண போற? ராஜீவ்க்கு 2 முகம் இருக்குல்ல, எந்த முகத்தை தீ வச்சு கொளுத்துறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன் டாட். கம், நீங்க சாப்பிட வாங்க. ரிலாக்ஸ், கம். ஏய் நில்லு. ஏன்டி அப்படி ஒரு காரியத்தை பண்ண? அந்த டாக்டரை பத்தி எதுக்குடி ஜெயிலர் கிட்ட அப்படி பேசுன? இப்ப எதுக்கு வந்த உடனே கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஏன் இவ்ளோ கீழ்த்தனமா நடந்துக்கிட்டேன்னு போய் அந்த ஆள் கிட்ட கேளு. ஏய் என்னடி அந்த ஆள் இந்த ஆளுன்னு மரியாதை இல்லாம பேசுற? டாக்டர்னு மரியாதையா சொல்லு. அந்த ஆளுக்கு என்ன மரியாதை? அவர்ல டாக்டரே இல்ல. டாக்டர்ங்கிற வார்த்தைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. He is a total waste. He is not a doctor. He is a criminal. ஏய் பல்ல உடைச்சிருவேன். மரியாதை கொடுத்து பேசுடி. திமிர்ல எதோ பேசிட்டு இருக்க. இது பாரு, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ நமக்கு என்னடி தெரியும்? மேபி பல வருஷம் ஜெயில இருந்ததுனால ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கணும்னு மறந்துருப்பாரோ என்னமோ. Really? Nonsense. ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டருக்கு பேஷண்ட் எதிரில துடிச்சிட்டு இருக்கும்போது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தெரியாதா? மறந்து போயிடுமா? எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு ராஜி. நீயும் அங்கதானே இருந்த. அவர் எப்படி இருந்தான்னு பாத்துட்டு தானே இருந்த. ஸ்னேகா மேம், என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? உளுந்தூர் பேட்டா அரஞ்சனா பல்லுகில எல்லாம் கண்டறோம். எங்க 2 பேருக்கு நடுவுல நீ எதுக்கு வர? போறீங்க இருந்து. ஸ்னேகா சும்மா இரு. நீ போமா, நாங்க பேசிட்டு வரோம். போ. பிரெயின்லெஸ். ஏய், நம்ம 3 பேருக்குள்ள பேசின விஷயத்த நீ எதுக்குடி அந்த ஜெயிலர் கிட்ட போய் சொன்ன? அப்படி என்ன அவசியம்? என்ன பேசுற நீ? உனக்கு என்ன பைத்தியமா? ஒருத்த உயிருக்காக துடிச்சிட்டு இருக்கான். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்டாவது பண்ணிருக்கலாம்ல. ஸ்னேகா, அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனையோ, இல்ல முன்விரோதம் ஏதாவது இருக்கான்னு நமக்கு தெரியாதுல்ல, இல்ல வார்டன் கூட ஏதாவது ப்ராப்ளமா நமக்கு தெரியுமா என்ன? பகையா இருக்கட்டும், முன்விரோதியா இருக்கட்டும், ஒரு ஹியூமனிட்டி மனிதாபிமானத்திலேயே அவர் காப்பாத்திருக்கலாம்ல. ஒருவேளை அவன் உயிர் பொறிச்சு வந்திருந்தானா அவன் அதை ரிலீஸ் பண்ணிருப்பான்ல. அது கூட அவர் பண்ணலையே. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ராஜி, அந்த டாக்டர் முதல் தடவை நான் பார்த்தப்போ எனக்கு அவரை பிடிச்சிருந்தது. ரொம்ப அமைதியானவரா இருந்தாரு. ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி இப்படி ஒரு ஆபத்தா? இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு உயிரை கொல்ல பார்த்தாரு. தேவையில்லாம பேசாதடி. அந்த கைதிய ஜெயில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்நேரத்துல அவர் குணமா கூட ஆயிருப்பாரு. அது வேற விஷயம். ஒருவேளை உயிர் போயிருந்தா அந்த டாக்டர் வேணும்னு இதை செஞ்சாலும் செஞ்சிருப்பாரு. He is a sadist, ராஜி. Stop this bloody nonsense. அவரை பத்தி சொன்னா உனக்கே கோவம் வருது. அப்படி பொங்கி வழியிற என்ன விஷயம்? ஏய், அவர் ஒரு தெரிஞ்ச மனுஷன். அதுக்கு விளக்கம் கொடுக்கணுமா என்ன? அவர் யாரு? அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவரை பத்தி எனக்கு எந்த டீடைலும் தெரியாது. ஜெயில பார்த்தேன். சில பேரை பார்த்தா பிடிக்கும், சில பேரை பார்த்தா பிடிக்காமலே போயிடும். அவரை பார்த்தப்போ நல்ல மனுஷனா தெரிஞ்சாருடி. நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதிர்ச்சியா இருக்கு. அவர் ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்காரு, ஜெயில்ல இருக்காரு. அவர் யாரு என்ன அவர் பத்தி எந்த டீடைலும் தெரிஞ்சுக்காம அவர் மேல இப்படி கூட்டத்தனமா நம்பிக்கை வச்சு பேசுறது, there is something fishy in this. ஏய், stupid மாதிரி பேசாத. There is nothing fishy in this. நான் ஜெயில அவரை பார்த்தேன், நல்ல மனுஷனா தெரிஞ்சாரு. இதே மாதிரி நிறைய கைதிகளுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காரு. அதனால எனக்கு அவரை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல தப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா உனக்கு காமன் சென்ஸ் வேணும். அதுதான் உன்கிட்ட இல்ல. அது இருந்திருந்தா அவர் யாரு என்னன்னு விசாரிச்சிருந்திருப்ப. மனுஷனா அவர் எப்படி பிஹேவ் பண்ணாருன்னு பார்த்தல.
காட்டு மிராண்டித்தனம். He's a psych. He's a sadist. ஏய் ஸ்னேகா, பார்த்து பேசு. வார்த்தைகளை இஷ்டத்துக்கு விடாத. நல்ல மனுஷனை பத்தி இப்படிலாம் பேசாத. நான் இப்படிதான் பேசுவேன். இந்த லட்சணத்துல அந்த ஆளுக்கு நீ இந்த வீட்டுல ரூம் வேற போட்டு கொடுக்குறேன்னு சொல்றியா நீ? அவர் செஞ்ச காரியத்துக்கு அவரே பலனை அனுபவிப்பாரு. இந்த ஸ்னேகா யாருன்னு காட்டுற. ஏய் ஏய் ஸ்னேகா, இதோட இந்த பிரச்சனையை விட்டுரு. அவரை ஏதாவது பண்ண உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். நீ தானே என்ன வளர்த்த. அநியாயத்தை தட்டி கேட்கிறோம், நியாயத்துக்காக போராடணும்னு நீ தானே எனக்கு கத்து கொடுத்த. அந்த பாடத்தை நான் நல்லாவே கத்து வச்சிருக்கேன் ராஜி. இந்த ஸ்னேகா யாருன்னு நான் அவர் காட்டுறேன். ஏய் ஏய் சொல்லிட்டு போடி, என்ன செய்ய போறேன்னு. அவரை எங்க அடிக்கணுமோ அங்க அடிப்பேன். வெயிட் அண்ட் see. ஐயோ, இவளை கூட்டிட்டு போறது பெரிய தப்பா போச்சே. போனா இவங்க 2 பேரும் பேசி பழகுவாங்க, அன்பா இருப்பாங்கன்னு தோணுச்சு. ஆனா இப்போ தேவையில்லாம பிரச்சனையில வந்து முடிஞ்சிருச்சே. என்ன பண்றது? இவர் எதுக்கு அப்படி நடந்துக்கிட்டாரு? எதுக்கு அவனை காப்பாத்தாம விட்டாரு? இவர் எப்பவுமே இப்படி இருக்க மாட்டாரே. என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே.